பெண்ணிற்கு அழகு என்பது எது அப்படின்னா, பெண்ணாக பிறந்து விட்டாலே அழகா அப்படின்னு நம்புறது தான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை. ஏன்னா பெண்ணிற்கு அழகு என்பது பெண்ணை வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஆண்கள், பெண் இது ரோட்டில் போனோன்னா ஆண்கள் வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவள் பெண்ணாக இருப்பதாலா, அல்லது அவளுக்கு 2 மார்பகங்கள் இருக்கிறது, அவள் அழகா அப்படி இருந்துட்டாலே அது அவளை பார்த்துருவாங்களா அப்படின்னு நம்புறதா இருக்குல்ல. நீ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட நம்பிக்கை தான். நீ படிக்க வேண்டிய தேவையில்லை, வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை, அறிவு வளத்துக்கு சுதந்திரமாக வாழ வேண்டிய தேவையில்லை, நீ பெண்ணாக பிறந்து விட்டாய், அதுவே உனக்கு போதுமானது, ஆண்களிடமிருந்து உனக்கு தேவை ஒரு வரவேற்பை பெறுவதற்கு அதுவே போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெண் அழகு என்றால் என்னவென்றால், அது பெண்ணாக பிறந்து விட்டாலே போதுமானது அல்ல. அவள் திறமையாக இருக்க வேண்டும், ஆண்களை விட திறமையாக தெரிய வேண்டும். இந்த வாழ்க்கை முறையில் ஆண்களை விட திறமையாக தெரிய வேண்டும், அதுதான் அழகு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அது ஒரு ஆணை விட ஆணை சந்திப்பதற்கு தயங்குகிற சவாலான பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கும்போது தான் பெண்களை பார்த்து வியந்து பார்க்கணும், அவள் திறமையானவளாக இருக்கணும், தொழில் திறமை அவர்களுக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தது தான் அழகு. இயற்கையாக பெண்களுக்கு அவள் பெண், அப்புறம் குழந்தை உருவாகும் என்பது ஒரு 50% கீழே தான், ஒரு 50% வச்சுக்கோங்க. அவள் பெண்ணாக பிறந்திருக்கிறாள், அவள் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவள். அவளோடு ஒரு ஆண் உடலுறவு வைத்து கொள்ளும் பொழுது அது குழந்தை உருவாகும், கருப்பையில் ஒரு குழந்தையை சுமந்து இந்த புவிக்கு தருகிறாள். இது ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். ரொம்ப நம்ம உலக அதிசயம்னு சொல்கிறோம்ல, அது எல்லாத்தையும் விட இயற்கையிலே இந்த மாதிரியான அதிசயத்துக்கு எதுவும் ஈடு இல்லை தான். ஒரு உடலுக்குள் இன்னொரு உயிர் வளர்கிறது, அந்த உடலுக்குள் இருந்து ஒரு உயிர் வெளியே வருகிறது அப்படிங்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். என்றைக்குமே சலிக்காத ஒரு அதிசயம் அதுதான். நீங்கள் உலக அதிசயம், நீங்கள் தாஜ்மஹால்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் சலிச்சிரும், போர் அடிச்சிரும், வெறுத்துரும், அடப்பாடா அப்படின்ட்டு போயிடும், அவ்வளோதான். ஆனால் இது என்றைக்குமே சலிக்காத ஒரு அதிசயம். அது ஒரு 50% தான். இது மட்டுமே போதுமானதா அப்படின்னா போதுமானதல்ல. ஒரு பெண்ணின் அழகுக்கு இதுதான் இந்த வியப்பு இருக்குல்ல, ஒரு ஆச்சரியம், அதிசயம். இந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, இதை பற்றி, இந்த அதிசயத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல, அது அதுதான் பெண்ணிற்கான ஒரு அழகுக்கான ஒரு 50% தான். இன்னொரு 50% எது அப்படின்னா, மீதி 50% எதுவென்றால் அவள் திறமையானவளாக இருக்க வேண்டும், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். இங்கு உள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். ஆண்களை விட பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் பெண்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். தொழில் திறமை, ஒரு தொழிலை செய்கிற திறமை, அது அவர்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். இது பிறரை மகிழ்விப்பது, பிறரை சந்தோஷமாக வச்சிருக்கிறது, பிறரை சிரிக்க வைக்கிறது, பிறரை தனது உணர்வுகளால் பிறரை கட்டுப்படுத்துவது. இவள் கவலையாக இருக்கும் பொழுது பெண்ணை பார்க்கிற ஆண்களுக்கும் கவலை வர வேண்டும். பெண் அழும்போது அவளை பார்க்கிற ஆண்களுக்கும், அவளை பிடித்த ஆண்களுக்கு அவர்களுக்கு அழுகை வர வேண்டும். இவர் தனது உணர்ச்சிகளால் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி பெண்கள் வியப்பிற்குரியவர்களாக இருக்க வேண்டும், பிரச்சனைகளை எதிர்கொள்வது. அப்புறம் உடல் ஆரோக்கியம், உடல் அழகு, உடம்பையும் அழகாக வச்சுருக்கணும், உடல் உறுதியாக, இது உடம்பு உறுதியாக அழகாக, உடல் அழகு, தொழில் திறமை. அப்புறம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளில் தொழில் திறமை என்பது வேறு, வாழ்க்கையில் பிற தொழிலை தவிர்த்து விட்டு வாழ்க்கையின் பிற விஷயங்களில் ஒரு பெண் திறமையானவளாக இருக்கிறாள், பிற விஷயங்களில் எதிர்கொள்வது, ஒரு குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள், சச்சரவுகள், ஏமாற்றங்கள், சரிவுகள் எல்லாவற்றையும் அவள் சரி கட்டி அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துகிற அந்த திறமை. தொழில் திறமை என்பது வேறு, இந்த திறமை என்பது வேறு. குடும்ப பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்கிற அந்த திறமை என்பது வேறு. அப்போ தொழில் திறமை ஒன்று, குடும்ப பிரச்சனைகளை எப்படி சரி செய்து அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துவது என்பது ஒன்று. அப்புறம் உடம்பை அழகாக வைத்துக்கொள்வது, இந்த மாதிரி பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது. இந்த திறமைகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெண்ணிற்கான அழகாக அது மாறுகிறது. இதெல்லாம் இல்லைன்னு வெறும் குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்கிறாள், வேறு எந்த தகுதியும் அவர் வளர்த்து கொள்ளவில்லை, அது பற்றி அவளுக்கு கவலை இல்லை என்றால் அவள் ஒரு 50% அழகுடையவள் தான். அதனால் ஒரு ஆண் பெண், அதனால் அழகுன்னா என்னன்னு முதல்ல தெரியும். அதனால தான் அப்படி இல்லையா, அந்த தகுதி இல்லையா, அப்போ பெண்களே என்ன பண்ணுவாங்க, ஆண்களை வியந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஆண்கள் தான் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அழகானவர்களாக தெரியப்படுகிறார்கள். எப்படின்னா, இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆண்கள் 70 வயசு ஆனால் கூட இன்றைக்கி கதாநாயகனாக நடிக்கிறாங்கன்னா அது ஆண்கள் அந்தளவுக்கு திறமையானவர்களாக இருக்கிறார்கள்.
அதற்கு காரணம் என்னவென்றால் இங்கே பெரும்பாலான ஆண்கள் அந்த அளவுக்கு திறமையானவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அதுதான் வந்து ஆண்களை அழகாக காட்டுவதற்கு அதுதான் காரணம். அழகாக புரிந்து கொள்வதற்கு ஆண்கள் அழகானவர்கள் என்கிற புரிதல் இருக்குது. ஒரு பெரும்பாலான ஆண்கள் அழகானவர்கள். காரணம், அவர்கள் வந்து இந்த மனித வாழ்க்கையை திறமையாக வாழ்கிறார்கள். பெண்களை காட்டிலும் பல மடங்கு, பல 100 மடங்கு திறமையாக இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். பிரச்சனைகளை எதிர்கொள்கிற தொழில் செய்கிற திறமை, உடல் அழகு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் இந்த மாதிரி தகுதிகள், ஒரு பிரச்சனை குடும்பம் நடத்துவதற்கு பெண்கள் வந்து எதுவும் இல்லாமல் முடக்கப்பட்டு இருக்கிறார்கள். எந்த திறமையும் இல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி வாழ்வதற்கு அவர்கள் சம்மதிக்கிறார்கள். அதனால் அவர்களிடம் வந்து ஒரு 50% அழகு தான் இருக்குது. ஆண்களிடம் வந்து ஒரு 100% அழகு, அதை நோக்கிய ஒரு பயணம் இருக்கிறது. அதனால தான் ஆண்கள் வந்து அழகாக தெரிகிறார்கள். எத்தனை வயசு ஆனாலும் அவன் அழகன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பெண்கள் வந்து அந்த இயற்கையான அழகு இருக்குல்ல, ஒரு 50% இயற்கையான தகுதி, அது அந்த வயசில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போச்சுன்னா அது வந்து அந்த தகுதியும் இல்லாமல் போயிடும். ஒரு வயசுக்கு மேலே போச்சுன்னா குழந்தை பெறுவதற்கு அவள் தயாராக இருக்க மாட்டா. ஒரு 50 வயசில் கூட குழந்தை பெறலாம். இந்த மாதவிடாய் இதெல்லாம் வந்து ஒரு நிற்காத வரைக்கும் அந்த குழந்தை பெறுவதற்கு அவள் தகுதியானவள். அதன் பிறகு அந்த தகுதியும் போயிடுதில்ல. அப்போ அதனால் அவள் இயற்கையான அந்த தகுதி அது போதுமானது அப்படின்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த 50% தகுதியும் ஒரு வயசுக்கு மேலே அது குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடுது. அப்போது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தான் பெண்கள் முக்கியத்துவமாக ஏன் தெரிகிறார்கள் என்றால், அவள் வந்து வேறு எந்த திறமைகளும் அவள் வளர்த்து கொள்வதில்லை. அவர்கள் வந்து இயற்கையிலே தனக்கு கிடைக்கிற அந்த முக்கியத்துவத்தை அதை மட்டும்தான் அவங்க நம்புகிறாங்க. அதனால் அந்த வயசில் கல்யாணம் கட்டி கொடுத்துடணும். அப்போ அந்த வயசில் தான் அவள் வியந்து பார்க்கப்படுகிறாள். ஒரு 50% தான். மற்ற வயசில் அப்புறம் அந்த வயசை கடந்துருச்சு, குழந்தை பெற்றாகிவிட்டு அவளுக்கு கடமை முடிந்தாகிவிட்டது. இனிமேல் அவளுக்கு வந்து 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவளுக்கு வந்து மாதவிடாய் இப்போ நின்று போச்சு, இனிமேல் அவளுக்கு வந்து குழந்தை பிறக்காது, அந்த அதிசயம் அவளது உடலில் இனிமேல் நிகழ வாய்ப்பில்லை. அப்படிங்கும்போது அவள் வேறு எந்த திறமையும் அவள் வளர்த்து கொள்ளவும் இல்லை. எழும்பொழுது அவள் இப்போது அழகு இல்லாதவளாக மாற ஆரம்பித்தது. அதனால் அழகு அப்படின்னா ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படி என்றால் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே பெண் வந்து 50% இயற்கையான அழகை இழந்து விடுகிறாளா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. இல்லை, அதைத்தான் நம்புகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கைக்கும் வந்து வாய்ப்பு இல்லாத போது அந்த நம்பிக்கை ஒரு பெண்ணிற்கான அந்த 50% அவர்கள் நம்பிக்கை அந்த 50% அழகு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்ட்டு சொல்லலாம். அதனால் கருத்துக்கள் என்பது வந்து புதுப்பிக்கப்பட தகுதியானவை. அதனால் மாற்றப்படக்கூடியவை. என்னுடைய கருத்துக்களில் ஏதாவது தவறு இருந்தால் கூட நான் மாற்றிக்கொள்வேன். மாற்றத்திற்கு உட்பட்டது தான் எல்லா கருத்துக்களும். அதனால் வந்து இப்படி இயற்கையான ஒரு தகுதியை நம்பிட்டு தான் வந்து பெண்கள் வந்து இருக்காங்க. பெண்ணாக பிறந்து விட்டாலே அதுவே போதுமானது, வேறு எந்த தகுதியும் வளர்த்துக்கொள்ள தேவையில்லை. அப்படிங்கும்போது தான் பெண்கள் வந்து அழகு இழந்தவர்களாக, அப்போ ஆண்கள் அழகானவர்களாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்கள் வந்து இந்த உலகில் வந்து அவர்கள் எல்லாவித தகுதியும் அவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள். அதனால தான் அவர்கள் வந்து பெண்களை காட்டிலும் அழகான ஒரு ஆண்கள் மீதான ஒரு மோகத்திற்கும் அதான் காரணம். அதனால் வந்து பெண்ணாக பிறந்து அதுதான் வந்து அதனால் பெண்கள் அழகானவர்களாக மாற வேண்டும் என்றால் அவர்கள் படித்தவர்களாக வேலை செய்ய வேண்டும். முதல்ல வந்து வேலை செய்ய வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், சுயமாக சம்பாதிக்க வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும். சுயமரியாதை இருக்கணும். அழகுக்கு அது ரொம்ப முக்கியம். சுயமரியாதையோடு இருந்தால் அழகானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். கண்டிப்பாக சுயமரியாதை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அழகு இல்லை. அதனால் வந்து பெண்ணாக பிறந்து விட்டால் மட்டும் போதாது, சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அந்த உணர்வு தான் அவர்களை வேலைக்கு செல்ல நிர்பந்தப்படுத்தும். வேலைக்கு போகணும், பிறருடைய வருமானத்தில் வாழக்கூடாது அப்படின்னு அவர்களை நிர்பந்திக்கும். அங்கேருந்து தான் அவருடைய அழகே ஆரம்பிக்குது. எனக்கு சுயமரியாதை தேவையில்ல, நான் வீட்டில் உட்காந்துப்பேன், நான் ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்திங்கன்னா அப்போ உங்களுக்கு அழகு என்பது இல்லாமல் போய்விடும். ஆண்களுக்கு வந்து அவங்க சுயமரியாதை உடைய ஆண்கள் அப்போ அத்தனை பேரும் சுயமரியாதையோடு வாழ்கிறார்களா அப்படின்னா, பெண்கள் வீட்டிலே உட்கார்ந்து வேலை செய்வதற்கு ஆண்களும் காரணமாக இருக்கிறார்கள். அதனால் ஆண்கள்கிட்டே வந்து அந்த அழகு என்பது குறைவு ஏற்படத்தான் செய்யும். அதனால் வந்து பெண் அழகாக இருக்க வேண்டும் என்றால் திறமையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, ஆண்களை விட பெண்கள் அழகாக தெரிய வேண்டும் என்றால் ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாக தெரிய வேண்டும். அப்போ தான் ஆண்களை விட பெண்கள் அழகானவர்களாக தெரிவார்கள். அழகுன்னா என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். திறமை தான் அழகு. அதனால் ஒருத்தர் திறமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் இயல்பாகவே அழகாகவும் இருப்பார்கள், சுயமரியாதையும் இருக்கணும். அதனால் வந்து
பெண்கள் ஆண்களும் அழகாக இருக்கணும், ஆண்களை விட பெண்கள் அழகானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்களும் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். ஆண்களின் திறமையை காட்டிலும் பெண்களுடைய திறமை பெரிதாக தெரிய வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமே கிடையாது. பெண்கள் அழகாக தெரிய வேண்டும் என்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமே இல்லை. ஆண்களை விட அழகாக தெரிய வேண்டும் என்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமில்லை. பெண்கள் அழகாக இருப்பார்கள், ஆனால் ஆண்களை விட குறைவாகத்தான் அழகாக தெரிவார்கள். அப்போ ஆண்களை விட அழகாக தெரிய வேண்டும் என்றால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிடணும். அது எளிதான உலகம். அங்கே ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாக இருப்பதற்கு அங்கு தான் சாத்தியம். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களை தன்னை விட திறமை குறைவாகவே அவர்களை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைகளாகவே அவர்களை நடத்த வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்காக அவங்கள எந்த வேலையும் அப்படி இல்லை, ஒரு குழந்தையாக வைத்துக்கொண்டு குழந்தைகளிடமிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். அப்போ குழந்தைகள் ஒரு குழந்தைகளாக இருக்கணும்னா ஆண்களை ஒரு கஷ்டமான வேலையை, முரட்டுத்தனமான வேலையை, உயிரை பணம் வைக்கிற வேலைகளை செய்ய சொல்லக்கூடாது. நீ போய் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்து போடு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ பனை மரத்தில் ஏறி அந்த பனம்பழத்தை பறித்து போடு, அல்லது தானாகவே விழும், அது தேவையில்லை. நீ பதனி இறக்குறதுக்கான என்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அதை போய் செய்ய, பனை மரத்தில் ஏறு. இப்படி ஆண்களை நீ வேலை வாங்கின அப்படின்னா அப்போ ஆண்கள் வியப்பிற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா மரத்தை ஏறுகிற அந்த திறமை, மரத்தில் ஏறுகிற அந்த திறமை இது பெண்களால் வியந்து பார்க்கப்படும். அப்படின்னா பெண்கள் வியப்பு ஆண்களை விட குறைவானவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் பெண்களின் அழகு தான் குறைஞ்சி போகும். அதனால் ஆண்கள் இப்போ தங்களால் செய்ய முடியாத, தாங்கள் செய்வதற்கு அஞ்சுகிற வேலையை பெண்கள் ஆண்களை செய்ய சொல்லக்கூடாது. இதுதான் பெண்கள் அழகானவர்களாக இருப்பதற்கு தெரிவதற்கு வாய்ப்பு. தனக்கு எது ஆபத்தோ, தன்னால் எது தனக்கு எது அச்சுறுத்தலாக தெரிகிறதோ, தனக்கு எது கடினமாக தெரிகிறதோ, சிரமமாக தெரிகிறதோ அந்த வேலையை ஆண்களை செய்ய சொல்லக்கூடாது. அதுதான் பெண்கள் அழகானவர்களாக இருப்பதற்கு ஒரே வழி. ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் தாங்கள் செய்வதற்கு எதெல்லாம் சிரமமாக இருக்கோ, கஷ்டமாக இருக்கோ, தங்களால் செய்யவே முடியாதோ அந்த வேலைகளை ஆண்களை வச்சு செய்ய சொல்லக்கூடாது. அப்போ ஆண்களை ஒரு அடிமையாக பார்க்குற பார்வை என்பது அந்த பெண்களிடம் இல்லை என்பதாகிவிடும். அதனால் பெண்களை ஆண்கள் எப்போவுமே எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா குழந்தைகளாக வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் பெண்களை வியந்து பார்ப்பாங்க. அந்த குழந்தைகளாக இருக்கிற ஆண்கள் இருக்காங்களா, அவங்க எப்போ வியந்து பார்ப்பாங்க பெண்கள் எப்படி இவ்வளோ திறமையாக இருக்காங்க, எப்படி இப்படி தொடர்ச்சியாக உழைக்கிறார்கள். பெண்களுடைய இயல்பு என்பது உழைப்பு. ஆண்களுடைய இயல்பு அவன் ஓய்வையும் தனிமையும் விரும்பக்கூடிய ஆள். அவன் விட்டால் கொஞ்சம் சோம்பேறியாக கூட ஆகிடுவான். அதனால் இப்போ ஆண்களை உழைக்க வைப்பது என்பது, உழைக்க பழக்குவது என்பது பெண்கள் கொடுக்குற அந்த பயிற்சி தான். அவன் உழைக்கிறான் அப்படின்னா அது பெண்களிடமிருந்து கிடைக்கிற பயிற்சி தான் ஆண்கள் உழைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் அப்படி உழைக்கிறான் அப்படிங்கும்போது அதுவும் எளிதாகத்தான் உழைப்பான். பெண்களைப் போல தொடர்ச்சியாக உழைப்பது ஆணுக்கு சாத்தியமில்லை. அப்போ உழைப்பு என்பது அதன் அடிப்படையிலே பெண்களை ஆண்கள் வியந்து பார்க்குறாங்க. உழைப்பது எப்படி, இவர்கள் இப்படி உழைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்மால் அது முடியவில்லையே, விட்டால் போதும், ஓய்வாக தனியாக அமர்ந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் இவர்கள் எப்படி எந்தவித சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைப்பு அதுதான் பெண்கள் மீது ஆண்களுக்கு வியப்பு ஏற்படுத்தும். அப்புறம் பெண்களை விட ஆண்கள் ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள். ஏன்னா பெண்கள் ஆண்களை குழந்தைகளாக பார்க்கிறார்கள், குழந்தைகளாக வாழ வைக்கிறார்கள், குழந்தைகளாகவே இருக்க செய்கிறார்கள். அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அவனை வச்சுக்கிட்டு இவன் ஆம்பளை, இவனை வச்சுக்கிட்டு நிறைய வேலைகளை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க. பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக மாறிவிடுவார்கள். பெண்கள் மீது ஆண்களுக்கு வியப்பு இல்லாமல் போய்விடும். பெண்களை ஆண்கள் வியந்து பார்க்க மாட்டாங்க. அப்புறம் பெண்கள் தான் ஆண்களை வியந்து பார்ப்பாங்க. என்னம்மா இருக்கான் பாரு, என்னம்மா இவன் வேலை செய்கிறான் பாரு, என்னம்மா இந்த பனைமரத்தில் சருசருன்னு ஏறுறான், அதுதான் ஏன் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்களை பார்த்து வியந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆண்கள் அழகு கூடியவர்களாக மாறிவிடுவார். அதனால் பெண்கள் தங்களை அழகானவர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மேக்கப் போடுவதில் உள்ள கவனத்தை நிறுத்திவிட்டு ஆண்களை குழந்தைகளாக நடத்த வேண்டும். ஆண்கள் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், நீ வேலைக்கு போய் எனக்கு சம்பாதிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆண்கள் தலையில் முளகா அரைக்கிற இந்த சிந்தனை கண்டிப்பாக அது பெண்களை அழகில்லாதவர்களாக மாற்றியதற்கு அதுதான் காரணம். பெண்கள் வியப்பு குறைந்தவர்களாக மாறி போனதற்கு அதான் காரணம். அதனால் ஆண்களை முட்டாள்களாகவோ அடிமைகளாகவோ பெண்கள் பார்க்குற வரைக்கும் பெண்கள் அழகு குறைந்தவர்களாகவும் ஆண்கள் பார்க்குற அளவுக்கு பெண்களிடம் வியப்பு இல்லை என்பதற்கு அதுவே ஒரு உதாரணமாகவும் மாறிவிடுகிறது. அதனால் இப்போ ஆண்களை குழந்தைகளாக வைத்திருக்க வேண்டும்,
தங்களால் செய்ய முடியாத, தங்களுக்கு அச்சமாக இருக்கிற எந்த ஒரு வேலையும் அந்த குழந்தைகளாக இருக்கிற ஆண்களை, குழந்தைகளாக நடத்த வேண்டிய ஆண்களை வச்சு செஞ்சிடக்கூடாது. செஞ்சு சாதிச்சிடலாம், காரியம் சாதித்து விடலாம் என்கிற அந்த குறுக்கு புத்தி பெண்களுக்கு இருக்கவே கூடாது. அதனால் வந்து பெண்கள் அழகானவர்களாக தெரிய வேண்டுமென்றால் ஆண்களை விட திறமை அதிகமானவர்களாக தெரிய வேண்டும். அப்படி என்றால் ஆண்களை எப்போதும் வந்து குழந்தைகளாக நடத்துங்கள். குழந்தைகளிடமிருந்து அதுக்காக குழந்தைகளுக்கு சேவை செய்யணும், குழந்தைகளிடமிருந்து உதவியும் பெறணும். அதே நேரத்தில் அந்த உதவி அவனுக்கு வாழ்க்கை எளிதாக இருக்க வேண்டும். தன்னிடம் வேலை வாங்குகிற பெண்கள் நியாயமானவர்களாக தெரிய வேண்டும் அந்த ஆண்களுக்கு. தன்னை வைத்து இவள் காரியம் சாதித்துக் கொள்கிறாள், தன்னை ஒரு அடிமையாக பார்க்கிறாள், தன்னால் செய்ய முடியாத, அதாவது பெண்களாகி அந்த பெண்களான அந்த அவர்கள் தங்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களை வைத்து செய்து சாதித்துக் கொள்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ஒரு ஆணுக்கு வந்துடவே கூடாது. பெண்கள் மீது ஆணுக்கு எப்போ வியப்பு ஏற்படும் அப்படின்னா இவர் தன்னால் செய்ய முடியாத வேலையை ஆண்களை வைத்து செய்வதில்லை. தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் இவர் வந்து ஆண்களிடமிருந்து உதவியாக கேட்கிறாள். தன்னால் செய்ய முடிகிற வேலையைத்தான் ஆண்களிடமிருந்து பெண்கள் உதவியாக கேட்கிறார்கள். அப்படிங்கும்போது தான் பெண்கள் மீது ஆண்களுக்கு ஒரு மரியாதை வரும். அதனால் வந்து மரியாதை வரும், அவங்கள வந்து வியந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா இகழ்ந்துருவாங்க. தன்னால் செய்ய முடியாத வேலையை இவர் தன்னை வச்சு ஆண்களை வச்சு செஞ்சுக்கிறா. பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் அவங்களால செய்ய முடியாத வேலையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை வச்சு செஞ்சுக்கிட்டு அப்போ தான் வந்து பெண்களை வந்து ஆண்கள் சபிக்கிறாங்க, சாபம் இடுகிறார்கள், இகழ்கிறார்கள், அடிக்கிறார்கள், கெட்ட வார்த்தையை திட்டி அவமானப்படுத்துகிறார்கள், அடிமைப்படுத்துகிறார்கள். போரிடுகிற முறையில் பாருங்கள், அதில் கூட சமத்துவம் இல்லை. ஆண்கள் தான் போய் சண்டைக்கு போகிறாங்க, பெண்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிறாங்க. அப்போது வந்து சமத்துவம், எல்லா விஷயத்துலையுமே சமத்துவத்தை எதிர்பார்த்துருக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து சண்டை போட்டுருந்துன்னு வச்சிங்களேன், அப்போ இவ்வளோ பெரிய உக்கிரமான சண்டைகள்லாம் நடக்காது. இருக்காங்க பெண்கள் கூட இராணுவத்தில் இருக்காங்க, இருந்தாலும் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து அந்த காலத்துலலாம் வந்து அப்படி இல்லைல்ல. பெண்களும் வந்து சண்டைக்கு போரிடுவதற்காக போர்க்களத்திற்கு போன கதைகள்லாம் யாராவது ஒரு பெண்கள் வந்து யாராவது இளவரசி, மகாராணி, ஏதாவது போரிடுகிற திறமை உடையவராக விதிவிலக்காக யாராவது இருந்திருப்பாங்க. ஆனால் போரிடுவதிலும் சமத்துவம் கிடையாது. அதுலேயும் வந்து ஆண்கள் தான் வந்து முன்னுக்கு போகிறாங்க. பெண்கள் வந்து போரிடுவதற்கு போவதில்லை. அப்போது வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சமத்துவத்தை வந்து வலியுறுத்தியிருக்க வேண்டும். நாங்களும் சண்டை போடுவோம், நீ மட்டும் போகக்கூடாது. சண்டைன்னு வரும்போது நாங்களும் போடுவோம், நாங்களும் அதுக்கும் இந்த சண்டை போடுவதற்கும் தகுதியான அப்படின்ற மாதிரி அப்போ தான் வந்து நம்மளால் பெண்களால் முடியாத ஒரு விஷயத்தை ஆண்களால் செய்ய வைக்கக்கூடாது. ஆனால் வந்து ஒரு விஷயம் வந்து பெண்களாலும் செய்ய முடியும், ஆண்களாலும் செய்ய முடியும் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர, ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த விஷயத்தை வந்து யார் சிறப்பாக செய்கிறாங்கங்கிறது அதற்கு பிறகு உள்ள பிரச்சனை. ஆனால் அந்த விஷயத்த வந்து நீ தான் செய்யணும், நாங்கள் செய்யக்கூடாது, அப்படி ஒருதலை பட்சமாகவே எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது, எந்த ஒரு நடைமுறையுமே இருக்கக்கூடாது. ஆண்கள் மட்டும்தான் ஒரு விஷயத்த செய்யணும், பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அது வந்து இந்த மாதிரி தான் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா சமத்துவமே இல்லாமல் போகும். கடைசியில் பார்த்தா போரிடுவதில் சமத்துவம் இல்லை, அப்புறம் வந்து போரிடுகிற நடைமுறையில் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான வாய்ப்புகள் இல்லை. அது வேறு படிக்கிறதுலேயும் வாய்ப்பு கிடையாது, தொழில் செய்கிறதுலேயும் வாய்ப்பு கிடையாது. அண்டைய காலத்துலேருந்தே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு சிலை செய்கிற தொழில், ஒரு தச்சு தொழில், வீட்டில் ஜன்னல் செய்கிற கதவு, இந்த மாதிரியான அந்த தச்சார் செய்கிற தொழில், ஆக எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு வந்து அதெல்லாம் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆண்கள் தான் அந்த மாதிரி விவசாயத்தை தான் இப்போ ஆண்களும் பெண்களும் சமமாக செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து அதெல்லாம் பெண்கள் செஞ்சுக்கிட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் விதிவிலக்காக இருப்பாங்க, அது இல்லை. பெரும்பாலான பெண்கள், ஆண்கள் எத்தனை எண்ணிக்கையில் செய்கிறாங்களோ அதே எண்ணிக்கையில் பெண்களும் செய்யணும். அதுதான் வந்து நம்ம ஒரு மக்கள் வாழ்க்கை முறையாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சமத்துவம் என்பது வந்து எல்லா விஷயத்துலையுமே இருந்திருக்கணும். அப்படி தான் சமத்துவத்தோடு முன்னேறி போயிருக்கணும். சமத்துவமாக இல்லையா, பெண்களால் ஒரு ஆண்களுக்கு நிகராக ஒரு செயலை செய்ய முடியலையா, அந்த செயலை செய்யக்கூடாது. ஒரு செயலை செய்யும்போது இதை வந்து பெண்களால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னா நீங்கள் அதை வந்து தவிர்த்துடணும்.
அந்த வேலையை அந்த செயலை நீங்கள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பெண்களுக்கு அப்புறம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா நம்மளால் இது செய்ய முடியல, ஆண்களால் செய்கிறாங்க. ஆண்கள் வந்து ஒரு மிகையாக பார்க்கப்படுவார்கள், மிகையான திறனுடையவர்களாக பார்க்கப்படுவார்கள். பெண்கள் வந்து ரொம்ப அவங்க வந்து பயனில்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம், அவர்களுக்கே தங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஆண்களுக்கு நிகராக நாம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் அதன் மூலம் உருவாகும். அப்படி அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு நாம் ஒரு வசதியை அனுபவிக்க வேண்டுமா? ஒரு நடைமுறையை இங்கு கொண்டு, அதுதான் தப்பு. அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம அதை அவங்க பண்ணியிருக்கணும். நமது முன்னோர்களாக இருக்கட்டும், அதை அவங்க பண்ணியிருக்கணும். அதுதான் நம்ம செய்த மிகப்பெரிய தப்பு. சின்ன சின்ன எடுத்த வீட்டில் போரிடுவதில் சமத்துவம் அப்படின்னு அங்கே போய் நிற்க வேண்டியதில்லை. சின்ன சின்ன ஒரு தொழில், ஒரு பெரிய மரம் ஏறுறதில் கூட ஒரு பெண்களால் வந்து ஒரு பனை மரமோ தென்னை மரமோ ஏறுவதில் பெண்கள் ஏறுறாங்களா? ஏறலையா? இப்போ எல்லா பெண்களும் ஏறணும். யாராவது விதிவிலக்காக இருவர் ஏறிவிட்டால் உடனே ஆணும் பெண்ணும் சமமாகி விட மாட்டார்கள். ஆண்கள் எத்தனை சதவீதம் ஒரு செயலை செய்கிறார்களோ அதே அத்தனை சதவீதம் பெண்களும் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடிகிறதா இல்லையா அப்படின்னா அந்த செயலை செய்யவே கூடாது. ஒரு மரம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற மாதிரியெல்லாம் வந்து இந்த உலகம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். இது விதிமுறை. இப்படி வந்திருந்தால் நம்ம வந்து எந்த ஒரு ஆண்கள் பெண்கள் இடையே சமத்துவமாக நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்போம். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. இந்த போர்கள்லாம் நடந்திருக்காது, நோய்கள் நடந்திருக்காது, எந்த குற்றங்கள் நடந்திருக்காது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இயற்கை விதிமுறைப்படி நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்பி பார்த்து மனித இனம் எப்படி தவறு செய்தது, ஏன் தவறு செய்தது, மனித இனம் செய்த தவறு எதுனா, இவ்வளோ குற்றங்கள் நடைபெறுவதற்கு, இவ்வளோ போர்கள் நடைபெறுவதற்கு, இவ்வளோ சாவு, இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, இவ்வளோ விபத்துகள் மூலம் வருஷந்தோறும் 10 லட்சம் பேர் சாகுறாங்க, நோய்கள் மூலம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராயும்போது இதை தவிர்க்காமல் நம்ம வாழ முடியாதா? வாழ முடியும். அதுதான் இயற்கை விதிமுறைப்படி நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்ம தப்பு தான். அதனால் இயற்கை இது வந்து இது தலைவிதி அல்லது இயற்கை விதிமுறை, இப்படித்தான் நாம் வந்து செத்து போவோம், நிறைய அழிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு இந்த நியதி கிடையாது. நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது? நாம் தீதும் நன்றும் பிறர் தர வரான்ற மாதிரி மனித உயிர்களுக்கு ஏற்பட்ட தீங்கு எதனால் ஏற்பட்டது அப்படின்னா, மனித உயிர்கள் இயற்கை விதிமுறையை புறக்கணித்ததால் தான். இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட இயற்கை விதிமுறையை புறக்கணித்து வாழ்ந்தார்கள். சுயமரியாதையை பெரிதாக நினைக்கவில்லை. குறிப்பாக பெண்கள் வந்து சுயமரியாதையை பெரிதாக நினைக்கவில்லை அப்படின்ட்டு தங்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவமாக வந்து ஒரு வேலை, நீ போரிடுவதற்கு பெண்கள் வர வேண்டாம் அப்படின்னோடனே அதை எப்படி பெண்கள் பார்த்தாங்க அப்படின்னா, தங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா அது வந்து பெண்களை வேறு மாதிரியான ஒரு பார்வைக்கு பார்க்குற மாதிரி, பெண்கள் வந்து ஒரு பயனில்லாதவர்கள், ஒரு கடினமான செயல்களை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், போரிடுகிற அளவுக்கு அவர்கள் அந்தளவுக்கு அந்த விஷயத்துக்கு அவங்க லாய்க்கில்லை அப்படிங்கிற மாதிரி, போரிடுகிற விஷயத்துக்கு அவங்க லாய்க்கில்லை, இந்த மாதிரியான ஒரு பார்வை. இது வந்து எல்லா தளத்துலேயுமே, ஒரு தொழிலாக இருக்கட்டும், அதுலேயும் வந்து பெண்களால் இந்த தொழிலை செய்ய முடியாது, இந்த தொழிலை செய்வதற்கு பெண்கள் தகுதி இல்லாதவர்கள், இப்படி அப்போ அந்த தொழில், அப்போ அது சார்ந்த படிப்பும் அவங்க படிக்க தேவையில்லை, அது மாதிரி வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி பல்வேறு தளங்களில் பெண்கள் நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னா உடனே அதை பெண்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, தங்களுக்கு கொடுக்கறது முக்கியத்துவம், தாங்கள் வந்து ஒரு முக்கியத்துவமாக மிகையாக தங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகையான ஒரு முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டார். நாங்கள்லாம் வேலைக்கே போகவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அது வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னா அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ வந்து அந்த காலத்தில் ராணியெல்லாம் வந்து வேலைக்காக போவாங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ராணி மாதிரி, ராஜா ராணி இல்லை, ராணி வந்து வேலைக்கு போக மாட்டாங்கல்ல, அது மாதிரி வந்து அது மாதிரி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, மிகையாக புரிந்து கொண்டார்கள். அதில் வந்து தங்களை பற்றிய ஒரு மதிப்பீடு தாழ்வாகிறது, தாழ்ந்த நிலையில் போகிறது என்பது பற்றி அவர்கள் யோசித்து பார்த்தாங்களா, பார்க்கலையான்னு தெரில. அந்த மாதிரி பெண்களால் ஆண்களுக்கு நிகராக அனைத்து வேலைகளையும் பெண்கள் செய்யணும். அப்படி செய்ய முடியலைன்னா அந்த செயல்களை செய்யவே கூடாது. அதுதான் வந்து மனித இனம் செய்த தவறு.
அந்த தவறு தான் வந்து ஆண்கள் பெண்களுக்கு இடையே சமத்துவம் இல்லாமல் போனது காரணம். ஆண்கள் சர்வாதிகாரிகளாகவும் பெண் அடிமைகளாகவும் மாறி போனதற்கு காரணம். அதனால் வந்து இது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்படித்தான் நடக்கும். ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து சரிசமமாக அதுபோலெல்லாம் பார்த்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது. அப்படின்னா அது வந்து நடைமுறையாக இருக்கலாம். ஆனால் விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து இப்படி நீங்கள் அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதாவது ஆண்கள் செய்கிற வேலையை பெண்கள் செய்யலைன்னாக்கா என்ன நடக்கும்? அதுதான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ அது சாத்தியம் இல்லை. ஆண்கள் செய்கிற வேலையை தான் ஆண்கள் செய்கிற வேலையை அனைத்தையும் பெண்கள் செய்யணும். அப்படி செய்யலைன்னா அந்த வேலைகளே நம்ம செய்யக்கூடாது, அந்த செயல்களையே நம்ம தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காதுப்பா. அதெல்லாம் எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அது நடக்காது. ஆனால் அதனால் ஏற்பட்ட குற்றங்கள், அடிமைத்தனம், அப்புறம் கொலைகள், போர்கள், நிறைய சாவு, இந்த நோய்கள், இதெல்லாம் கூட இது மட்டும் உங்களால் சாத்தியமா? இதை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும் நீங்கள் தகுதியாக இருக்கிறீர்கள். அழிவுகள், இப்போது போர்கள் யார் நடைபெறுகிறது, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் முக்கியத்துவமாக. அப்போ போர்களை பெண்களுக்கு அதில் வந்து சமத்துவம் இல்லை. அப்படின்னா அந்த போரிடுகிற நடைமுறைக்கே நீங்கள் வந்து தடுத்துடணும். ஏன்னா பெண்களால் இதில் பங்கெடுக்க முடியவில்லை போரிடுகிற ஆண்களுக்கு இணையாக. அப்படின்னா போரிடுகிற நடைமுறையை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செயல்களிலும் வந்து ஆண்களால் செய்ய முடியாத பெரும்பாலான ஆண்களால் செய்கிற வேலை அனைத்தையும் பெரும்பாலான பெண்களும் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியலன்னா அந்த செயல்களை ஆரம்பத்திலே தடுத்து விட வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் வந்திருந்தால் அது வந்து போரிடுகிற நடைமுறைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும். ஏன்னா அதில் வந்து ஆண்களுக்கு இணையாக பெண்களால் வந்து போரிடுகிற நடைமுறையில் பங்கெடுத்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது அப்போ போரிடுகிற நடைமுறையும் நமக்கு வந்து தானாகவே தவிர்க்கப்பட்ட மனித வாழ்க்கை முறையில் தவிர்க்கப்பட்ட ஒரு நடைமுறையாக மாறியிருக்கும். அப்போ நிறைய சாவு வந்து தடுக்கப்பட்டிருக்கும். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு நாங்கள் சமமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அல்லது ஆண்கள் செய்கிற அனைத்து வேலைகளையும் பெண்களால் செய்ய முடியணும். அப்படி செய்ய முடியலைன்னா அந்த செயல்களே செய்யக்கூடாது. அப்படிங்கிற நடைமுறையெல்லாம் அந்த வாழ்க்கையில் கொண்டு வர முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா அப்படி சமத்துவம் இல்லாதல் போனதால் இன்றைக்கி போர் நடைமுறையால் எத்தனையோ பேர் செத்துட்டாங்க, கோடிக்கணக்கான பேர் செத்துருப்பாங்க இது நாள் வரைக்கும். அப்புறம் வந்து நோய்களால், எல்லா குற்றங்களாலையும் ஆனால் இதெல்லாம் தாங்கிக்கிறீங்க, அதை மட்டும் தாங்கிக்க முடியல அப்படின்னு அதோட விளைவுகளை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. இந்த சமத்துவமின்மையால் ஏற்படுகிற விளைவுகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அழிவுகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் கட்டுப்படுவதற்கு தயாராக இல்லை. கட்டுப்பாடு என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது ஒரு கோபப்பட்டு சண்டை போடுறது ரொம்ப எளிதான விஷயம். ஆனால் ஒரு இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்தி ஒரு அகிம்சை, மென்மையான முறைகளை, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அந்த மாதிரி போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நமக்கு வந்து கட்டுப்பாடு தான் ரொம்ப கடினமான விஷயம். அதாவது மனித உயிரினம் இப்படித்தான் முன்னேறும். இது வந்து இப்போ இருக்கிற உலகம் வந்து இது நடந்து தான் தீரும், இப்படித்தான் நடந்து தீரும். நான் சொல்கிறது வந்து இயற்கை விதிமுறை. ஆனால் அதன்படி இந்த மனித இனம் வந்திருக்க முடியுமா அப்படின்னா வந்திருக்க முடியாமல் இருப்பதற்கு தான் அதிக காரணங்கள் இருக்கிறது. ஆனால் எதனால் ஆனால் நம்ம காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் அந்த மனித இனம் வந்து இவ்வளோ அழிவுகளை சந்தித்தது? அப்படி வாழ்ந்திருந்தால், நான் சொல்லுகிற அந்த விதிமுறைப்படி வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ குற்றங்கள் ஏற்பட்டிருக்காது, போர்கள் நடந்திருக்காது, நோய்கள் வந்திருக்காது, பல கோடிக்கணக்கான மனித உயிரினங்கள் வந்து அழிந்திருக்க மாட்டார்கள், செத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்திருப்போம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியாகவும் வாழவில்லை. நிறைய கோடிக்கணக்கான பேர் செத்தும் போயிட்டாங்க, மகிழ்ச்சியாகவும் வாழவில்லை. இவ்வளோ துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், மரியாதை இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் அந்த விதிமுறையை நாம் பின்பற்றவில்லை என்பது தான் காரணம். அதாவது என்ன விதிமுறைனாக்கா, ஆண்கள் செய்கிற எந்த ஒரு வேலைகளை, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது பெரும்பாலான பெண்களால் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யலைன்னா அந்த செயல்களை செய்யவே கூடாது. அதுதான் அந்த விதிமுறை. அப்படி அந்த விதிமுறையை நாம் வந்து பின்பற்றவில்லை. பின்பற்றியிருந்தால்
க பின்பற்றியிருந்தால் இவ்வளோ குற்றங்கள் எதுவுமே நடந்திருக்காது. மக்கள் மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, மரியாதையாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அது சாத்தியமில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது சாத்தியமில்லை, இப்படித்தான் நடப்பதற்கு அதிக காரணம் என்னென்னா, கட்டுப்பாடு என்பது சாத்தியமில்லை. இயந்திர அறிவியல் உலகில் கட்டுப்பாடு என்பது சாத்தியமில்லை. அந்த கட்டுப்பாடு என்பது சாத்தியமில்லை. அந்த கட்டுப்பாடின்மைக்கு கொடுக்குற விலைகள் தான் பல கோடிக்கணக்கான உயிர்கள் இன்றைக்கி நோய்களால், குற்றங்களால், போர்களால், வன்முறைகளால், விபத்துகளால் இன்றைக்கி பல கோடிக்கணக்கான 100 கோடிக்கு மேலே இது நாள் வரைக்கும் இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி நோய்களாலையும் அதுக்கு மேலே இறந்து போயிருப்பாங்க. அப்போ அந்த விலையை நாம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மிடம் உள்ள அந்த கட்டுப்பாடின்மை, அந்த விதிமுறைகளை பின்பற்றுகிற, இயற்கை விதிமுறைகளை பின்பற்றுகிற அந்த பின்பற்றுவதில் நமக்கு இருக்கிற கட்டுப்பாடின்மை, நம்மால் கட்டுப்பாடாக நடந்து கொள்ள முடியவில்லை. அதுதான், அதற்காகத்தான் நாம் இவ்வளோ விலைகளை கொடுத்துருக்குறோம். நூற்றுக்கணக்கான இது நாள் வரைக்கும் ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து இயந்திர அறிவியல் உலகத்தின் வரலாறு ஆரம்பிக்குது. அதிலேருந்தே ஒரு 3000 வருஷம்னு வைங்க, இன்றைய காலகட்டம் வரைக்கும் பல 100 கோடிக்கணக்கான மனித உயிர்களை நம்ம விலையாக கொடுத்துருக்கோம்னா எதற்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கட்டுப்பாடு இல்லாமல் போனதற்காகத்தான். நம்மளால் இயற்கை விதிமுறையை கடைபிடிக்கின்ற அந்த கட்டுப்பாடு என்பது நமக்கு இல்லாமல் போனதால் தான், அதற்கு விலையாக கொடுத்தது தான் இவ்வளோ கோடிக்கணக்கான உயிரினங்களை நாம் மனித உயிரினங்களை விலையாக கொடுத்துருக்குறோம். ஒரு கட்டுப்பாடு இல்லை என்பது அந்த சமத்துவம் இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே சமத்துவம் இல்லை அப்படின்னா, ஆண்கள் செய்கிற அனைத்து வேலைகளையும் பெண்கள் செய்யணும், அப்படி செய்யலைன்னா அந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னா, அது அந்த விதிமுறையை கடைபிடிக்கிற அந்த கட்டுப்பாடு அது மனித இனத்திடம் இல்லை. அதற்கு கொடுத்த விலை தான் இன்று வரை உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்களிலிருந்து இன்று வரை 3000 ஆண்டு காலமாக மனித உயிரினம் அழிவுகளை சந்தித்ததற்கு அந்த கட்டுப்பாடு இன்மை தான் காரணம். அந்த இயற்கை விதிமுறையை கடைபிடிக்க முடியாத அந்த கட்டுப்பாடு இன்மை தான் மனித உயிரினம் சந்தித்த அழிவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. அது இப்படித்தான் நடைபெறும் அப்படின்ட்டு நாம் இப்படித்தான் அது வரும், இதுதான் நடக்கும், இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி தான் நடக்கும், இந்த மாதிரி போனால் இதில் சரியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கட்டுப்பாடாக நடந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில், இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையில் வாய்ப்பே கிடையாது என்பது தான் உண்மை. இப்போ போரிடுகிற நடைமுறையெல்லாம் ஏன் வந்திருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் அமைதியாக இருக்கணும்னு நினைப்பார். இப்போ நாம் கட்டுப்பாடாக இருக்கணும், அன்பு செலுத்தணும், மற்றவங்கள கொலை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பகுதி மக்கள் நினைப்பாங்க. ஆனால் எதிர் தரப்பினர் அவங்களும் அதே மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிற ஒன்று கட்டாயம் கிடையாது. அவங்க இவங்களை அடிக்கும்போது இவங்க தற்பாதுகாப்புக்காக திரும்பி அடிக்க தான் செய்வாங்க. இந்த மாதிரியான மனநிலை, தற்பாதுகாப்புக்காக திருப்பி அடிக்கிற மனநிலை நிறைய பேர் இருந்தாங்க. மற்றபடி இவங்களா போய் வலியை போய் சண்டை போடுறது, போரிடுகிற நடைமுறை இல்லை. அதனால் போர் என்பது ஒரு திணிப்பு என்று தான் அதை சொல்ல வேண்டும். ஒரு போர் என்பது ஒரு 70% திணிப்பு தான். அதாவது யாருமே சண்டைக்கு போகக்கூடாது, அமைதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மேலே எதிர்த்தரப்பினர், இன்னொரு பகுதியை சேர்ந்தவர்கள், இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்கள் தாக்குதல் தொடுக்கும்போது தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இவர்களும், அதாவது போரிடுதல் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் கூட போர்களில் ஈடுபட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்படி ஒரு நிர்பந்தத்தை உணர்ந்தவர்கள் கடந்த காலங்களிலிருந்து இன்றைய காலங்கள் வரைக்கும் ஒரு 70% மக்கள் அல்லது 80-90% மக்கள் கூட இருக்கலாம். போர் என்பது ஒரு திணிப்பாகவே நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி எல்லாரும் சண்டை போடணுங்கிறதுல ஒருத்தர் தன்னை வலிமையாக நிரூபிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக பிற நாட்டினரிடம், பிற பகுதியினரிடம் வலியை போய் சண்டை போடுகிற மனப்பான்மை ஒரு 80% இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு மீதமுள்ள 20% தான் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் ஏதோ ஓரிரு நாடுகளில் தான் போர்கள் நடைபெறுகிறதே ஒழிய மற்றபடி எந்த ஒரு நாட்டினருக்கும் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், தங்கள் வலிமையை நிரூபிப்பதற்காக போரிட்டவர்கள் கடந்த காலங்களில் ஒரு 10-20% தான் இருந்திருப்பாங்க. போரிட வேண்டும் என்கிற ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். மற்றபடி தங்களை தற்பாதுகாத்து கொள்வதற்காக தங்கள் மீது போரிடுகிறவர்களிடம் சண்டையிடுகிற மனப்பான்மையோடு தான்
அதற்கான பாதுகாப்பு, அதற்கான படை வீரர்களோடு ஆயுதங்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்தவர்கள் ஒரு 20% செய்தவர்கள் என்பது ஒரு 80 இருந்திருக்காங்க. போரிடுதல் என்பது கடந்த காலங்களில் ஒரு திணிப்பு, இன்றைய காலத்துலேயும் அது ஒரு திணிப்பாகத்தான் இருக்கிறதே தவிர, போரிடுதல் என்பது விருப்பப்பட்டு போரிட்டவர்கள் கண்டிப்பாக போரிட்டு தங்கள் வலிமையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற கருத்துடையவர்கள் கண்டிப்பாக ஒரு 10-20% தான், கடந்த காலங்களும் சரி இப்போவும் சரி. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை விட ஆண்கள் அழகானவர்களாக தெரிவதற்கு காரணம், இப்போ ஆண்களை வியந்து பார்க்குறாங்க பெண்கள், வியப்பாக பார்க்கிறார்கள். ஏன்னா பெண்கள் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்கிறார்கள். நிறைய தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களால் செய்ய முடியாது. அதனால் ஆண்களை பெண்கள் வியந்து பார்க்குறாங்க. அந்த வியந்து பார்க்குறாங்களா, அதுதான் வந்து ஆண்களை அழகாக, பெண்களை விட அழகாக தெரிவதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. அதுவும் ஆண்கள் வந்து என்ன சொன்னால் தங்களுக்கு கடினமான வேலைகளை பெண்களை செய்ய சொல்கிறதே கிடையாது. பெண்களை வந்து உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க, எங்களுக்கு இணையாக, ஆண்களுக்கு இணையாக நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. முடியலையா அப்போது இப்போ வந்து ஒரு நாட்டுக்குன்னு ஒரு பொது சட்டம் ஒன்றும் கிடையாது, பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சட்டம் எதுவுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஆண்களும் ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதாவது தனது மனைவியை வேலைக்கு செல்ல வேண்டும், வேண்டாம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறவர்களாக ஆண்கள் மாறிவிடுகிறார்கள். நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு, அல்லது நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை உருவாக்குகிறவர்களாக இவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பப்படி சட்டங்களை உருவாக்கி கொள்கிறார்கள், விதிமுறைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். அது மாதிரி ஒவ்வொரு பெண்கள் கூட அப்படி அந்த மாதிரி விதிமுறைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். நான் வேலைக்கு போவேன், இல்லை நான் போவேன் அல்லது போக மாட்டேன், இந்த மாதிரி. அது ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு சட்டம். ஒவ்வொருத்தரும், ஏன்னா அது ஒரு அரசாங்கம் தான் அந்த சட்டத்தை உருவாக்கியிருக்கணும், பெண்கள் அனைவரும் வேலைக்கு போகணும் அல்லது வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு சட்டங்களை அரசாங்கம் தான் உருவாக்கணும், சட்டங்களை அரசாங்கம் தான் உருவாக்கணும். இங்கே ஒவ்வொரு தனி மனிதர்களும் சட்டத்தை உருவாக்குகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அதே மாதிரி விதிமுறைப்படி ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களால் முடியாத வேலைகளை வந்து தங்களுக்கு சிரமமானது, அதாவது தங்களால் முடியாதில்லை, தங்களுக்கு சிரமமான வேலைகளை பெண்களை செய்ய சொல்கிறது கிடையாது, பெண்களுக்கு சலுகை கொடுக்கிறார்கள். பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்கிறார்கள். அதனால் ஆண்களை பெண்கள் வியந்து பார்க்கிறார்கள். அதனால்தான் ஆண்களை பெண்கள் வியந்து பார்க்கிறார்கள். ஆண்களுக்கு பெண்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, பெண்களுக்கு ஆண்களை பார்ப்பதற்கு நிறைய நேரம் இருக்குது. ஏன்னா அவங்க பெரும்பாலான பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆண்களை வேடிக்கை பார்ப்பதற்கு பெண்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, ஆண்களுக்கு நேரம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான அணுகுமுறை தான், இப்போ இதுதான் ஆண்களை அழகானவர்களாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை காட்டிலும் ஆண்களை அழகானவர்களாக தெரிய வைப்பதற்கு காரணம். ஏன்னா பார்க்கறது தான், பார்ப்பதற்கான, யாரை பார்ப்பதற்கு வாய்ப்பு, ஆண்களை தான் பெண்கள் பார்ப்பதற்கு. இங்கே ஆண்கள் என்ன பார்க்கணுன்னா, தங்களை பெண்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து வேலைக்கும் போகாதீங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா எங்களை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில், அதனால் நீங்கள் எங்களை பார்க்கணும், மிகையாக பார்க்க வேண்டும். அதனால் அந்த மாதிரி சும்மா இயல்பாக பார்க்க கூடாது, மிகையாக பார்க்கணும், மிகையான ஒரு கண்ணோட்டத்தோடு ஆண்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அதன் மூலம் எங்களுக்கு பெண்களை, இப்போ ஆண்களை பார்த்தாக்கா ஆண்களுக்கு அந்த ஊக்கம் கிடைக்கும். அந்த ஊக்கத்துக்காக அவங்க வந்து நீங்கள் ஆண்களை பார்க்க வேண்டும் என்பதற்கு தகுந்தாற் போன்று பெண்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு அடிமைத்தனமாக மாற்றிவிட்டார்கள். அதனால் ஆண்களுக்கு நல்ல ஊக்கம் கிடைக்கிது. ஆண்கள் ஒரு மிகையானவர்களாக மாறி மிகையான செயல்களை செய்பவர்களாக ஆண்கள் மாறுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு போக்கு. அதனால் பார்ப்பதற்கு அதாவது நம்ம யாரை வந்து பார்க்குறோம், அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னா அவங்க அழகானவங்களாக மாறிடுவாங்க. வியந்து பார்க்குறோம், யாரை நம்ம வியந்து பார்க்குறோம், ஒரு ஆண்களை ஏன் வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க திறமையால் தான். அவங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. பண்புகளில் கூட பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் சிறந்து விளங்குபவர்களாக இருக்க முடியும். ஏன்னா ஆண்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள், அந்த சுதந்திரம் பெண்களுக்கு இல்லை. சுதந்திரமாக வாழ்கிறவர்களிடம்தான் பண்புகள் இருக்குது. நிறைய அனுபவங்களை சந்தித்து, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான் பண்புடையவர்களாகவும் இருக்க முடியும். ஆண்களில் தான் அதே மாதிரி மோசமான குணம் உடையவர்களும் ஆண்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணுன்னா கூட, நீ கெட்ட குணத்தை தெரிஞ்சுக்கணுன்னா கூட உனக்கு வந்து நீ சுதந்திரம் தேவை, வெளி உலக அனுபவம் தேவை.
கெட்ட குணங்களை தெரிஞ்சுக்குவேன். கெட்ட குணங்களை வந்து கெட்ட செயல்களை எந்த அளவுக்கு ஒரு அதிகமான ஒரு ஒரு ரொம்ப அதிகமான இதோட நீங்கள் பண்ண முடியும், ரொம்ப கெட்ட குணங்களை இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் ஆண்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இங்கே இல்லை. அதனால் பெண்கள் வெளி உலக வாழ்க்கையில் சுதந்திரமாக இருந்தால்தான் நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்ள முடியும், கெட்ட பண்புகளையும் கற்றுக்கொள்ள முடியும். கெட்ட பண்புகளை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பண்புகளில் கூட நல்ல பண்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் ஒரு நல்ல உயர்ந்த பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதுக்கு வெளி உலக சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தேவைப்படுகிறது. பெண்கள் வந்து அந்த சுதந்திரம் பெண்களுக்கு இல்லாதனால அவர்களுக்கு நல்ல பண்புகளிலும் ஒரு ஆண்களை காட்டிலும் சிறப்பானவர்களாக இருக்க முடியாது. அதுமாதிரி கெட்ட பண்புகளிலும் ஆண்களை காட்டிலும் சிறப்பாக இருக்க முடியாது. பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்பாவித்தனமான ஒரு வாழ்க்கை தான் அவர்களுக்கு நல்ல இருக்கிறது. அவர்களுடைய நல்ல குணங்கிறது நல்ல பண்பு என்பது ஆண்களை காட்டிலும் குறைவாகத்தான் இருக்கும். அதுவும் ஒரு திறமை தான். திறமை இருந்தால் தான் நீங்கள் நல்ல பண்புகளை கூட கற்றுக்கொள்ள முடியும். ஒரு வெளி உலக சுதந்திரமான ஒரு வாழ்க்கையில் வெளி உலகத்தில் நீங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு உங்கள் ஒரு வாய்ப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள முடியும். எதுவுமே எனக்கு தெரியாது, கெட்டது எதுவுமே தெரியாது, அதனால் நான் அது வந்து நல்லது கிடையாது, அது அப்பாவித்தனமானது தான். அதனால் கெட்ட பண்புகள் எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களோ, கெட்ட பண்புன்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அது தீயது அப்படின்னு அதை விளக்கும்போது உங்கள்கிட்ட நல்ல பண்பு உருவாகும். எனக்கு கெட்டது எதுவுமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நல்லதும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து அழகானவர்களாக தெரிய வேண்டும், பெண்கள் அழகானவர்களாக தெரிய வேண்டும் என்றால் பெண்களை ஆண்கள் வியந்து பார்க்க வேண்டும். அப்போது வியந்து பார்க்க வேண்டும் என்றால் என்ன ஒன்று, எல்லா வகையிலையும் பெண்கள் ஆண்களை விட சிறப்பானவர்களாக இருக்கணும். அப்போ தான் ஆண்கள் பெண்களை வியந்து பார்ப்பாங்க. எல்லா வகையிலுமே ஒரு உடல் தோற்றத்திலையும் சரி, அப்புறம் அவர்கள் திறமையானவர்களாக இருக்கணும். தொழில் திறமை கண்டிப்பாக இருக்கணும். தொழிலில் வந்து ஆண்கள் இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதை பெண்கள் வந்து ஆண்களை விட சிறப்பாக செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த தொழில் திறமை, பிரச்சனைகளை எதிர்கொள்கிற திறமை. ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை சந்திக்கிற முறை, அந்த பிரச்சனையை வந்து பெரிதாக்காமல் சரி செய்கிற அந்த திறமை. அப்புறம் நல்ல பண்புகளில் அவர்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பண்புகள், அப்புறம் வந்து தொழில் திறமை, அப்புறம் வந்து வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனை, இது எல்லாத்தையும் அது மாதிரி இப்போ ஆண்களிடமிருந்து சலுகைகளை எதிர்பார்க்காத அந்த திறன். அப்போ தான் பெண்களை ஆண்கள் வியந்து பார்ப்பாங்க. அப்போ அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து அதற்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களுக்குத்தான் சாதகமாக இருக்கிறது. ஆண்களின் சுதந்திரம் எல்லாவற்றுக்கும் நீ எல்லா திறமையும் தெரிஞ்சுக்கணும். பண்பு, தொழில் திறமை, அப்புறம் பிரச்சனைகளை சந்திக்கிற திறமை, எல்லாத்துக்கும் தேவை என்னென்னா அடிப்படையாக சுதந்திரம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கூட அப்புறம் வந்து தொழிலில் திறமையாக இருக்கணும், பிரச்சனைகளில் திறமையாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு வந்து சுதந்திரம் தேவை. அது வந்து ஆண்களுக்கு தான் இங்கே அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு வந்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு தான் அதை பெற முடியும், அந்த சுதந்திரத்தை. அதனால் எல்லாத்துக்கும் அது இயல்பாக கிடைக்கிது. ஆண்களுக்கு அது இயல்பாக கிடைக்கிறது, இயல்பாக அனுமதிக்கப்படுகிறது. பெண்களுக்கு அவர் விழிப்புணர்வுக்கு தந்தார் போன்றி போராடித்தான் அவர்கள் அதை பெற வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனால்தான் வந்து இப்போ ஆண்களை பெண்கள் வியந்து பார்க்குறாங்க. ஆண்கள் வந்து உலகம் ஏன் ஆண்களை வியந்து பார்க்குது? ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து 60 வயசு ஒரு ஹீரோ கூட ஏன் இன்னும் ஹீரோவாக இளமையான பெண்களை காதலிக்கிற மாதிரி ஏன் நடிக்கிறாரு? ஆனால் ஒரு கதாநாயகியாக நடிக்கிற பெண்கள் வந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் கதாநாயகியாக இருப்பார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அவங்கள அப்படி பார்க்க மாட்டாங்க. இது வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது, இது வந்து பொதுவாகவே ஒரு மக்களுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. ஏன்னா வந்து பெண்கள் வந்து அவர்களிடமிருந்து அவர்கள் எதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள், அதை மட்டும் அந்த பருவ இளமை அதற்குத்தான் அவர்கள் தகுதியான அதில் தான் அவங்கள பெண்களை வந்து வியந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த பருவம் கடந்த பிறகு அந்த வியப்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அவர்களை வந்து தொடர்ந்து வியந்து பார்க்க முடியவில்லை. தொடர்ந்து வியந்து பார்க்க வேண்டுமென்றால், வாழ்நாள் முழுவதும் வியந்து பார்க்க வேண்டுமென்றால் பெண்களுக்கு வந்து தொழில் திறமை இருக்கணும், அப்புறம் நல்ல பண்புகளில் திறமை இருக்கணும், நல்ல உயர்ந்த பண்புகள் இருக்கணும், அப்புறம் வந்து உடல் தோற்றம், அழகு, உடலை வந்து அழகாக பராமரிப்பது, அப்புறம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற திறமை,
இதெல்லாம் இருக்கணும். இதற்கெல்லாம் தேவை சுதந்திரம் தேவை. ஆண்களுக்கு இதெல்லாம் சுதந்திரம் என்பது எளிதாக அனுமதிக்கப்படுவதால் அவர்கள் எல்லாவித திறமைகளையும் எளிதாக வளர்த்து கொள்கிறார்கள். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்கள் ஆண்களை விட அழகானவர்களாக தெரியவே மாட்டார்கள். ஆண்களை விட பெண்கள் அழகானவர்களாக தெரிய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற உலகம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே இப்போ ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த கோட்டை அழிக்காமல் 2 கோடு சரிசமமாக 2 கோடு போட்டாச்சு. அப்போ ஒரு கோட்டை அழிக்காமல் ஒரு கோட்டை அழிக்காமல் அந்த கோட்டை சிறியதாக்க வேண்டும் அப்படின்னு ஏதோ ஒரு கதை உண்டு. அப்போ பக்கத்தில் இருக்கிற கோட்டை பெருசாக போட்டுருவாங்க. அப்போ அந்த கோடை அழிக்காமல் சின்னதாகிடும். அது மாதிரி ஆண்களை விட பெண்கள் பெரிதானவர்களாக வியப்பானவர்களாக மாற வேண்டும் என்றால் ஆண்களை குழந்தையாக பார்த்து கொள்ள வேண்டும், குழந்தையாக வைத்திருக்க வேண்டும், திறமை குறைவானவர்களாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு அதான் பொருள். திறமை குறைவானவர்களாக வைத்திருக்க வேண்டும். பெண்கள் தான் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மனித வாழ்க்கை அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, மனித வாழ்க்கை பெண்களுக்கு சொந்தமானது. பெண்கள் தான் மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பு ஏற்கிறவர்கள். ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை. அதனால் அது பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆண்களுடைய வேலை. உதவியாளர்களை நீங்கள் குறைவாகத்தான் வேலை. இப்போ பெயர் புகழ் எல்லாமே பெண்களுக்கு தான் போய் சேரும். அப்படிங்கும்போது ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அப்போ ஆண்களை நீங்கள் குறைவாகத்தான் வேலை வாங்கணும். நீங்கள் தான் நிறைய வேலை பார்க்கணும். பெண்கள் தான் ரொம்ப உழைக்கணும் இந்த வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் அதிகமாக உழைப்பாங்க. ஏன்னா அது பெண்களுக்கான வாழ்க்கை, அது பெண்களுடைய வாழ்க்கை. அது அந்த மனித வாழ்க்கைக்கு பெண்கள் தான் தலைமையாக இருக்கிறாங்க. அப்புறம் வெற்றி தோல்வின்னு வரும்போது அந்த பேரு புகழ் அதிகாரம் எல்லாத்தையும் ஆட்சி செய்பவர்களாக அவர்கள் தான் இருப்பாங்க, பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் தான் பேரு புகழ் எல்லாத்தையும். நாளைக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா அதற்கு காரணமாக இருப்பவர்கள், ஒரு குடும்பம், ஒரு தெரு அல்லது ஒரு ஊர் நல்லா இருக்குது அப்படின்னா அதற்கு காரணமாக இருப்பவர்கள் பெண்கள் தான். பெண்கள் அப்படி இருக்கும்போது பேரு புகழ் பேரு புகழ் எல்லாத்தையும் பெண்களுக்கு தான் பெரும்பான்மையான புகழ் எல்லாமே போய் சேரும். அவர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்கள் ஆண்கள். அவர்களுக்கு குறைவான புகழ் தான் போய் சேரும். அப்போ குறைவான வேலையை தான் வாங்கணும். பங்களிப்பு எல்லாம், அதுக்கு பங்களிப்பு உழைப்பு எல்லாத்தையும் ஆண்கள்கிட்ட வாங்கிட்டு பெண்களை விட ஆண்களிடம் அதிகமான உழைப்பை வாங்கிவிட்டு பெயரை மட்டும் பெண்கள் தட்டி சென்று விடுவது என்பது நியாயமே இல்லை. அதனால்தான் அது அதில் நியாயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது அப்படின்னா அப்போ அந்த நியாயம் இல்லை என்பது ஆண்கள் வியப்பானவர்களாக மாறி விடுவார்கள். ஏன்னா அதுதான் ஆண்களிடமிருந்து பெண்கள் நிறைய வேலை வாங்குகிறாங்க அப்படின்னா, பெண்களை காட்டிலும் ஆண்கள் நிறைய வேலை செய்கிறாங்கன்னா அப்போ அதில் என்ன நியாயம் இருக்குன்னாக்கா, வியப்பிற்குரியவர்கள் ஆண்கள் தான் என்கிற நியாயம் விடுகிறது. பெண்கள் வியப்பு குறைந்தவர்களாக மாறி விடுவார்கள். வியப்பு யார் மேலே நமக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள தான் பார்ப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனித வாழ்க்கை முறையில் யார் அதிகமாக வேலை செய்கிறார்களோ அவர்களை தான் வியந்து பார்ப்பார்கள். நாம் யாரை அதிகமாக பார்க்குறோமோ, யாரை அதிகமாக பார்க்குறோமோ அவர்கள் தான் நமக்கு அழகாக தெரிவார்கள். அந்த வகையில் ஆண்கள் ஏன் பெண்களை காட்டிலும் அழகாக தெரிகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் அதிகமான வேலைகளை செய்கிறார்கள், அதிக திறமை உடையவர்களாக இருக்கிறார்கள். பண்புகளிலும் சரி, தொழில் திறமையிலும் சரி, எல்லா விதத்துலேயுமே பெண்களை காட்டிலும் அதிக திறமை உடையவர்களாக இருக்கிறார். அதனால் அவர்களை அதிகமாக வியந்து பார்க்கிறார்கள். அதனால தான் அவங்க அழகாக தெரிகிறாங்க, அதிகமாக பார்க்கப்படுவதால். அதே மாதிரி அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் அதிகமாக பார்க்கப்பட வேண்டும். ஆண்களால் பெண்கள் தான் அதிகமாக பார்க்கப்பட வேண்டும், வியந்து பார்க்கப்பட வேண்டும். அப்போ பெண்கள் அதற்கேற்றாற் போன்று உழைக்க வேண்டும். உழைப்பை இயல்பாக கொண்டவர்கள் பெண்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்களை ஒரு உதவியாளர்களாகத்தான் நடத்த வேண்டும். தங்களை விட தங்களால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்களை செய்ய சொல்லக்கூடாது. தங்களுக்கு கடினமாகவும் ஆபத்தானதாகவும் தெரிகிற எந்த ஒரு வேலையும் ஆண்களை வைத்து சாதித்து கொள்ளலாம் என்று பெண்கள் நினைக்கவே கூடாது. தங்களால் முடியலையா, தங்களுக்கு வலிக்கும், தங்களால் இந்த வேலை சிரமம், அப்படி இருக்கும்போது இந்த ஆண்களால் எப்படி செய்ய முடியும், அவங்க குழந்தைங்க, அவங்களால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அந்த பார்வை இருக்கணும். பத்தாக்குறைக்கு அது பெண் வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கை பெண்களுக்கானது. அது ஆண்கள் ஒரு உதவியாளர்கள், அவர்கள் அந்நியர்கள், அவ்வளோதான். அப்போ அவர்களிடமிருந்து நீ குறைவான உதவியைத்தான் பெற, உங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தவர்கள்
அவர்களை ஆண்கள் அவங்களிடமிருந்து குறைவாகத்தான் உதவியை பெற வேண்டும். அதாவது ரொம்ப அவர்களை அப்போ நிறைய வேலை வாங்கினீங்கன்னா அடிமையாக நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஏன்னா அப்போ யார் அதிகமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் போயிடும். பேர் புகழ் எல்லாம் யாருக்கு போயிடும்? யார் மனித வாழ்க்கையில் அதிகமாக உழைக்கிறார்களோ, அவர்கள் அடிமையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, யார் அதிகமாக உழைக்கிறார்களோ அவர்களிடம் அந்த பேர் புகழ் என்பது போயிடும். அதனால் பெண்கள் நிறைய வேலை வாங்குகிறாங்க, தங்களால் செய்ய முடியாத வேலைகள்லாம் ஆண்களை வைத்து வாங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குமாயின் அங்கேயும் அப்புறம் ஆண்கள் தான் வியந்து பார்க்கப்படுபவர்களாக மாறிவிடுவார்கள். அப்புறம் அங்கேயும் ஆண்களிடம்தான் மனித வாழ்க்கை பொறுப்பு என்பது ஆண்களிடம் போய் சேர்ந்துவிடும். பெண்கள் அப்போ ஆண்கள் தான் வியந்து பார்க்கப்படுவார்கள். பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் அழகாக தெரிவார்கள். பெண்கள் அழகு குறைந்து விடும். ஏன்னா ஆண்கள் தான் யார் அதிகமாக உழைக்கிறாங்களோ அவங்கள தான் பார்த்துட்ருப்பாங்க. உழைக்கிறவர் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. உழைக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள அவங்க அழகு குறைந்தவர்களாக மாறி விடுவார்கள். அதனால் பெண்கள் அழகாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு உழைப்பை கொடுக்க வேண்டும். பெண்கள் வலியை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தலைமை பொறுப்புக்கு எப்போவும் டென்ஷன் அதிகமாக இருக்கும், அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தை ஆட்சி செய்கிற அப்புறம் கூட்டு குடும்பம், அப்புறம் தெரு, ஊர், இதெல்லாம் ஆட்சி செய்கிற பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, நிர்வாக அழுத்தம், இதெல்லாம் பெண்களிடம் இருக்கும். ஆண்களை காட்டிலும் இப்போ ஒரு மனித வாழ்க்கையை வழிநடத்துபவர்களாக இருப்பார்கள். மனித வாழ்க்கையை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு பொது சமத்துவ நடைமுறை, விவசாய நிலம், அனைவருக்கும் சமமான விவசாய நிலம், அப்புறம் இப்படி நிறைய நடைமுறைகள், அங்கே நடக்கிற பிரச்சனைகளை நீதிமன்றங்களுக்கு கொண்டு பிரச்சனையை தீர்த்து வைப்பது, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல, அது பெண்கள் தான் அதை சிறப்பாக செய்வாங்க. பெண்களை நம்பி அதை ஒப்படைக்கலாம், ஆண்களை நம்பி ஒப்படைக்கக்கூடாது, ஆண்களால் சிறப்பாக அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அதை கையெடுக்கும்போது பெண்கள் ஆண்களால் வியந்து பார்க்கப்படுவார்கள். ஆண்கள் வாழ்க்கை என்பது ரொம்ப மென்மையானதாக இருக்கும். ஆண்களுக்கு வாழ்க்கை என்பது ஜாலியாக இருக்கும். ஒரு குழந்தைகளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆண்களுக்கு வாழ்க்கை என்பது அப்படி தான் இருக்கும், ரொம்ப மென்மையானதாக இருக்கும். ஆனால் பெண்கள் ஒரு வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தங்களுடைய தலையில் போட்டுக்கொண்டு அவர்கள் மனித வாழ்க்கையை வழிநடத்துவர்களாக இருக்கும் பொழுது பெண்களை வியந்து பார்ப்பாங்க ஆண்கள். அந்த அளவுக்கு தான் அப்போ தான் பெண்கள் அழகாக தெரிவார்கள். பெண்கள் அழகாக தெரிவதற்கு இவ்வளோ வேலைகள், ரொம்ப கடினமான வேலைகள் நிறைய செஞ்சால் தான் பெண்கள் ஆண்களின் பார்வைக்கு அழகாக தெரிவார்கள்.